வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சருமத்தை ரொம்ப கலராகவும் நல்லா மிருதுவாகவும் மினுமினுப்பாகவும் வச்சுருக்கக்கூடிய பியூட்டி பொட்டேட்டோ சோப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பியூட்டி பொட்டேட்டோ சோப்புக்கு தேவையான நம்ம பொருள்களெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ சோப் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா பியர் சோப்பில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். 300 பொட்டேட்டோ, அதை பொடியாக தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிறேன். 200 கிராம் உளுந்த மாவு. இந்த உளுந்த மாவு தான் நம்ம உடம்புக்கு நல்ல கலரை கொடுக்கும். பொட்டேட்டோவும் நல்ல கலரை கொடுக்கும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக அரைச்சி இதே மாதிரி பால் எடுத்து வச்சுக்கணும். நல்லா அரிப்பு எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாலில் ஒரு 20 விட்டமின் இ டேப்லெட்டு அதை இந்த மாதிரி நுண்ணியில் கட் பண்ணி நல்லா அதில் உள்ள அந்த ஆயிலெல்லாம் நல்லா பிசுக்கி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா ஏற்கனவே உருளைக்கிழங்கு பாலில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு இங்கே அடுப்பில் நம்ம டபுள் பாயில் பண்ணணும். சோப்புக்கு டைரெக்டாக வைக்கக்கூடாது. கீழே ஒரு சட்டியில் வெந்நி, மேலே அந்த கொதிக்கிற வெந்நியில் நம்ம மேலே உள்ள சட்டியில் இந்த சோப் பேஸை நம்ம வச்சு கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு பாலில் இன்னும் உளுந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேராமல் கரைச்சி விடணும். ஏற்கனவே வறுத்து திரிச்சு வச்ச உளுந்த மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு இந்த சோப் பேஸ் உருகுன சோப் கேஸில் இதை அந்த பேஸில் போட்டுடணும். அதை போட்டு அதுலேயும் நல்லா கட்டி சேராமல் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த டைமில் நம்ம ஒரு 4-5 ஸ்பூனு ஆலிவ் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இருக்கிறவங்க ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கூட கட்டி சேரக்கூடாது. அதுக்கப்புறம் சோப்பு ஊற்றுற மோல்டு வச்சுருக்கிறவங்க மோல்டில் ஊற்றலாம். அது இல்லாதவங்க டீ கப்பில் நல்லா 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கிடணும். இதை நம்ம எல்லா கப்லையும் நிரப்பி ஊற்றிடலாம். இது 1 கிலோ சோப் பேஸுக்கு ஒரு 25 கப்புக்கிட்ட வரும். அது அவ்வளோத்தையும் ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரமாவது நம்ம காய விட்டுறணும். நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா நம்ம 2 மணி நேரத்தில் கூட நல்லா கட்டியாயிரும். அதுக்கு இங்கே பாருங்கள், 5 மணி நேரம் கழித்து நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த சோப்பை எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா லைட்டாக தட்டின உடனே நமக்கு வந்துடும். இந்த சோப்பு நம்ம இயற்கை முறையில் செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இது நல்லா நம்ம உடம்புக்கு நல்ல கலரை கொடுக்கும், நல்ல மினுமினுப்பு கொடுக்கும், சாஃப்டாக இருக்கும் நம்ம உடம்பு. அதனால் நீங்கள் ஹோம்மேடில் சோப்பு செய்கிறது ரொம்ப நல்லது. இதில் எந்தவித கெமிக்கலும் நம்ம கலக்காமல் செஞ்சுருக்குறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.